என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. ஐயா, கடவுள் இல்ல நமக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. போகர்ன்றது ஒரு சித்தரா இல்ல மனசா? போகர்ன்றதே சித்தர் தான். ஞானத்தை அடைஞ்சி வேதத்தை அடைஞ்சவர் தான். அதாவது எல்லா மனுஷனுமே இப்போ சாதாரண அஞ்ஞானத்தில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம யோகத்துக்கு வந்துடும், யோகத்துக்கு ஞானத்துக்கும் ஞானத்துக்கும் சித்தர் நிலைக்கு போகணும். மாறி மாறி மேலே போயிட்டு தான் இருக்கு. அதுக்கான கால நேரம் அது கொடுக்கணும், கொடுத்தா அந்த நேரம் வாங்கி. அது ஐயா சொன்னார்ல, நீ என்ன ஆகணும்னு ஏற்கனவே விதி முடிவு பண்ணி வச்சாச்சு. நம்ம அதை பாதை முயற்சி பண்ணி போக போக அது வலிக்காது. போகர் கடவுள் அவருக்குள்ள இருக்கிறது முடிவு எடுத்துட்டாரு. ஆனா முருகர் சிலையை செஞ்சு பள்ளையில வச்சிருக்காரு அப்படின்னு இன்ன வரையும் சர்ச்சை ஓடிட்டு தான் இருக்கு. ஆமா, அதாவது போகர் இப்ப கடவுளுக்கு நமக்குள்ள தான் இருக்கு. ஐயா என்ன சொன்னாரு, அவன் அருளாலே அவன் தாள் பணிதுன்னு சொன்னாரு. அவன் அருளாலேன்னா இப்ப என்ன அருளாலும் நான் ஒரு பொம்மை செஞ்சு வச்சுட்டு கும்பிடுறேன். நான் ஐயாவோட சிலையை செஞ்சு வச்சு கும்பிடுறேன். எல்லாரும் செஞ்சது அதே தான். இப்ப ஒரு அடையாள பொருள் இருந்தாதான் கடவுளே நம்ப முடியும். இல்லைன்னா யார் நம்ப சொல்லுங்க? யாருமே ஒரு அடையாளம் ஒரு முன்னாடி இல்லைன்னா கடவுள் என்ன தெரியுமா? இப்ப அந்த பையங்கிறான், இந்த பாப்பாவுக்கு இது சாமி கும்பிடுனா எங்க சாமின்னு தேடும். இப்ப நம்ம சிலையை செஞ்சு வச்சுட்டு சாமி கும்பிடுனா எல்லாம் ஐயா கும்பிடும். இப்ப கும்பிடுறாங்கல்ல, இந்த மாதிரி நாமளும் அந்த லெவலுக்கு தான் வந்துக்கிறோம். ஆனா நாம நம்ம வயசாயிட்டு நம்ம அருவுருவத்துக்குலாம் போகல. எல்லாம் இதை கடந்து தான் நாமளும் வரோம். ஒவ்வொரு டைமும் போவோம். ஆனா அந்த உருவத்துல இருந்துதான் நம்ம அருவத்துக்கு போக முடியும். அப்ப அந்த உருவம் தேவையில்லை. இப்ப நீங்க போயினே இருக்கிறீங்க, ஒரு கோயில் பார்த்து ஐயோ சாமி அப்படின்னு ஒரு பயபக்தி வருது இல்ல, அந்த மாதிரி வரத்துக்காக தான் சொன்னாங்க. அது அபியாசம் கோயில் இல்லாத குடியிருக்காதுன்னு சொன்னாங்க. அது என்னன்னா அந்த பயபக்தின்னு ஒன்று வரும். அதுக்கு அடுத்த லெவலுக்கு தான் நீங்க ஞானத்தை நோக்கி போவீங்க. ஞானத்தை நோக்கி போய் சித்தர் நிலைக்கு போக முடியும். சித்தராவதுன்றது பல ஜென்மம் ஆகும். இப்ப எடுத்தோடனே ஆகாது. இருந்தாலும் நம்ம அந்த லெவலுக்கு கடந்து போவோம். இல்லைங்க, ஒவ்வொரு மட்டும் சிலை செஞ்சிருக்காரு. வேற எவ்வளவு சித்தர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் என்ன செஞ்சாங்க இல்ல சாமி. இதுல எந்த சித்தர் சிலை செய்யலைங்க. எல்லா சித்தரும் சிவலிங்கத்தை வச்சுதான் கும்பிட்டா. யாரும் சிவலிங்கத்தை கும்பிடுறதே இல்லை. அவருக்கு போகிற முருகர் கும்பிடுச்சு, முருகர் கும்பிட்டாரு. அவையாரு பிள்ளையார் வச்சு பிள்ளையார் கும்பிடுச்சு. அவங்க சிவன் இப்ப நாம ஒரு நித்யானந்த சாமி பேர் நித்யானந்த சாமி வச்சு சிலை வச்சு கும்பிடுறோம். அவங்களுக்கு பிடிச்சதை வச்சு கும்பிடுறாங்க. மத்த அதுல ஒண்ணு இல்லை. கடவுள் இருந்து ஒண்ணுதான். இப்போ அரிசின்றது ஒண்ணுதான். அரிசியில எத்தனை பதார்த்தம் செய்யலாம். சோறா செய்யலாம், இட்லியா செய்யலாம், தோசையா செய்யலாம். இப்போ முஸ்லீம் கறியை வெட்டி போட்டு பிரியாணி செய்யலாம். ஆக மொத்தம் அரிசி ஒரு மூலப்பொருள். அதுல இருந்து வர பொருள்கள் மாதிரி ஒண்ணு அவங்களுக்கு தயிர் சாதம், லெமன் சாதம் எத்தனை பேர் இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எக்கச்சமா இருக்குது. அந்த மாதிரி கடவுள்ன்றது ஒண்ணுதான். அதுதான் சிவம். அது அவங்கவுங்களுக்கு பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. அது அந்த லெவலுக்கு போறாங்க. அவ்வளவுதான். இல்ல ஃபேமஸ் முருகர் அந்த பள்ளியில இருக்கிற மாதிரி இன்ன வரையும் சர்ச்சை போயிட்டே இருக்குது. வேற எந்த கோயிலும் அந்த இதெல்லாம் சர்ச்சை எல்லாம் எதுவுமே இல்லை. அப்படியே சுமூகமா போயிட்டு இல்ல. அதாவது ஒரு கோயில் ஃபேமஸ் ஆகணும்னு வச்சுக்க. இப்ப நீ வேணுகோபால் நீ ஃபேமஸ் ஆனோம்னா ஒரு கலெக்ட் பண்ணாதான் ஃபேமஸ் ஆகும். இப்ப அங்க நடக்குது. இல்லன்னா எப்படி காரணம் சொல்லுங்க? இப்ப அரசியல்வாதி வச்சுக்க, நீ நல்லதே பண்ண ஊருக்கு தெரியாது, ஒரு கெட்டது பண்ணிப்பாரு, படிச்சு ஊரெல்லாம் பப்ளிக் ஆயிடுவேன். இப்ப அங்க அப்படி நடந்துருக்கு. அது ஒரு லெவல் நிக்க சாமி. அதாவது ஒரு கெட்டது உருவானதான் ஒரு நல்லதை தேர்ந்தெடுக்க முடியும். நீ நல்லதே நீனா கேட்கிற 100 பேர் நல்லவன் யாரும் நல்லவனே தெரியாது. இதுல ஒரு கெட்டவன் தூண்டி விட்டு வர இந்த இதுல ஒருத்தன் கெட்டவன் தனியா பிரிச்சு பார்க்கலாமா? இல்ல இந்த 100 பேர் கெட்டவன் ஒருத்தன் நல்லா பிரிச்சு பார்க்கலாமா? ஒரு நல்லவனோ ஒரு கெட்டவனோ உருவாக்குறதுக்கு தான் இந்த கலகங்கள் நடக்குது எல்லாமே. ஐயா சொல்றாரு, நமக்குள்ள நம்மளை தேடுன்றாரு. தொலைச்சிட்டு இருந்தா பொருளை தேடலாம். ஆமா, நமக்குள்ள நம்ம எங்கேயும் தேடுறீங்க. நீ இப்ப தொலைச்சிட்டு தான் தேடுறீங்க. தொலைச்சாதான் தேடல. நீ பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது? உங்களை தொலைச்சிட்டதுனாலதான் இப்ப உங்களை தேடுறீங்க. இப்ப இந்த உடல் இது உங்க உடல் இப்ப பாகத்துக்கு மெய். இன்னொரு 50 வருஷம் கழிச்சு இப்ப உங்க தாத்தா இருக்கிறாங்களா? அப்ப அவங்கள எங்க போயிட்டாங்க? ஒரு இருந்தாங்கல்ல, அப்ப காணாம போயிட்டாங்கல்ல. அந்த மாதிரி நீங்க ஒரு ஆள் காணாம போறல. அப்ப நீங்க வேணுகோபாலும் ஒரு ஆள் கண்டுபிடிக்கணும். அப்ப அது உயிரை பிடிக்கணும். உயிரை தான் பிடிக்கணும். உயிர் தான் நீதான் ஆன்மா. ஆன்மா, உயிர், மனம் ஒரு எத்தனையோ பேர் வச்சுக்கிறான். அதை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க நினைச்சோம். அதுதான் இது இப்ப இது மெய்ப்பொருள் சொல்றாங்க. இது மெய் கிடையாது. இதுக்குள்ள மெய்ப்பொருள் இருக்குது. உயிர்ன்ற மெய்ப்பொருள். அதை தேடி கண்டுபிடிக்கணும். எங்கதான் கேக்குறது? இப்போ ஒரு பொருள் ஐயா வழிகாட்டிக்கல ராஜயோகம் சொல்லி ஐயா கொடுத்துருக்க ராஜயோகத்தை. நீங்க அந்த ராஜயோகத்தை நல்லா பண்ணோம். அந்த வழி கண்டிப்பா கிடைக்கும். ஐயா பிடிச்சிருக்காரு, நாம அந்த வழியில போறோம். அவர் வழி காட்ட போறாரு. அதுல ஒண்ணு பிரச்சனை இல்லையே. ஐயா காட்டுறாரு.
தேடுன்றாருன்னா எங்க போய் தேடணும்? தொலைச்ச பொருளை தேடணும். பொருளை தேடினா இதை பண்றது. அதாவது இப்ப நீங்க எப்படி சொல்ல தேடுனாக்க ஒரு பொருளை போட்டு இங்க போட்டு வேற எங்க தேடுற மாதிரி சொல்லுங்கிறீங்க. போட்டாட்டில் தேடுங்க. போட்டாட்ட உங்களுக்குள்ள இருக்குது. நீ உங்களுடைய போட்டல் தேடுங்க, அகத்துல தேடுங்க. பொருட்கள் தேட வேண்டாம். அகத்துல தேட கிடைக்கும், புறத்துல தேட கிடைக்காது. இதுதான் சூத்திரம்.